ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூணார் கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி அவ்வளோவா மழை இல்லை. இன்றைக்கி நல்ல வெயில் தான். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் லைட்டாக மழை இருந்துச்சு. இன்றைக்கி தம்பிக்கு மொட்டை போடுறதுக்காக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். கோயில் எங்கே இருக்குன்னா மாட்டுப்பட்டியில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்டோவில் தான் போனோம். ஹஸ்பண்ட் வந்து கடையில் இருந்தாங்க. இதான் நம்ம கடை. நல்ல டிராஃபிக்கு. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கிறனால கெஸ்ட்டும் நல்லா டிராஃபிக்கு. அப்படியே மேலே உள்ள கடைக்கும் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த போகிற வழியில தான் ஃபோட்டோ பாயிண்ட்டு, அப்புறம் எலிஃபண்ட் பார்க்கு, அப்புறம் கார்மலகிரி ஸ்கூலு, ஹைரைட் ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இது போகிற வழியில தான். நல்ல டூரிஸ்ட் பிளேஸு. சூப்பராக இருக்கும். எல்லா பிளேஸுமே நல்லா இருக்கும். எல்லா கெஸ்ட்டும் வந்தாங்கன்னா இங்கிட்டு வராமே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா பிளேஸுமே. நம்ம கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, மாட்டுப்பட்டிக்கு முன்னாடியே தான் இருக்குது. இங்கே பாருங்க தேயிலை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ தான் சீசனு. கோயிலுக்கு வந்தாச்சு. கீழே தண்ணி போகும். அதில் கால் கழுவிட்டு தான் அப்படியே மேலே போகணும். இங்கே ஃபுல்லாக லைன்ஸ்க்கு மேலே தான் கோயில் இருக்கும். சூப்பராக இருக்கும் கோயில். இங்கேருந்து பார்த்தாலே மாட்டுப்பட்டி டேம் நல்லா தெரியும். இந்த கோயில பாருங்க நல்ல கூட்டம் கோயிலில். சாமியே பார்க்க முடியல. லாஸ்ட்டாக வரும்போது தான் சாமியே பார்த்தோம். அந்த அளவுக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன உடனேயே இங்கே பிரசாதம் தான் பண்ணுவாங்க. அவல், இது வெல்லம் இதெல்லாம் வச்சு இந்த பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணி சாமிக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து இதான் பிரசாதமே. தம்பிக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி அழுகிறாருன்னு. மொட்டை போட்டு முடிக்கிற வரை அழுக தான். கத்துன்னு கத்துனாரு. இந்த அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பிக்ரோக்கு மொட்டை போட்டார். இப்போ செகண்ட் மொட்டையும் இவர் தான் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக போடுவார். ஏன்னா தம்பி ரொம்ப கத்துவான். இது கோடு எதுவுமே விழுகாமல் கரெக்டாக போட்டுருவார். முடியும் நாங்கள் இவர்கிட்ட தான் வெட்டுவோம் தம்பிக்கு. பாருங்க என்ன அழுகிறாருன்னு. கத்துன்னு கத்துனாரு. அப்புறம் அம்மாலாம் போய் பிடிச்சாங்க. அங்கே பாருங்க. ஆனாலுமே அழுக நிப்பாட்டவே இல்லை ஆள். எப்படியோ லாஸ்ட் மொட்டை போட்டு முடிச்சாச்சு. பாருங்க ஏங்கி எப்படி அழுதுருக்காருன்னு. அப்படியே குளிக்க ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே சாமி கும்பிட போயிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் பிக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.